மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க குணசேகரன். நிச்சயமா ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவன் மறைவை தொடர்ந்து கடந்த 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் வி.சி. சந்திரகுமாரும், நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி மற்றும் சுயேட்சைகள் உள்ளிட்ட ஒரு 46 பேர் இந்த களத்தில் இருக்கிறார்கள். மொத்தம் இருக்கக்கூடிய 2,27,000 வாக்குகளில் 1,54,000 வாக்குகள், அதாவது 67.97% அளவிற்கான வாக்குகள் பதிவாகி இருந்தன. இந்த வாக்கு சாவடிகளில் மொத்தம் 237 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சித்தோடு அரசினர் பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தான் இன்று காலை சரியாக 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்க இருக்கின்றது. ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கு பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அதே போன்று தபால் வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய அந்த பெட்டிகள் 7:30 மணிக்கு அந்த ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டு வரப்பட்டு வாக்கு எண்ணும் பணியானது தொடங்க இருக்கின்றது. வாக்கு எண்ணும் மையத்திற்கு 4 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 600 உள்ளூர் போலீசார் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் 100 பேர் என பாதுகாப்பு 4 அடுக்கு போடப்பட்டிருக்கின்றது. வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு செல்வதற்காக முகவர்கள் காலையிலேயே வந்திருக்கிறார்கள். அவர்கள் தீவிரமான சோதனைக்கு பிறகாக உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றார்கள். மொத்தமாக 14 மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 17 சுற்றுகளில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கின்றது. முதல் ஓரிரு சுற்றுகளிலேயே அந்த முழுமையான ஓரளவுக்கான அந்த விவரங்கள் வர தொடங்கி வரும். நண்பகலுக்குள்ளாக இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. அதே போன்று இந்த வாக்கு எண்ணிக்கைக்கான முழுமையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. வாக்கு எண்ணிக்கையின் போது அந்த 14 மேஜைகளிலும் ஒரு கண்காணிப்பாளர், ஒரு உதவியாளர், ஒரு நுண் பார்வையாளர் ஆகியோர் நியமிக்கப்படுகின்றனர். மொத்தமாக 51 பேர் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றனர். ஒவ்வொரு மேஜையிலும் ஒரு கேமரா, சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு முழுமையான ஒரு கண்காணிப்பு வசதியுடன் தான் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பதும் நடைபெற இருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் செல்வதற்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. வேட்பாளர்களுடைய முகவர்கள் தற்பொழுது உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். முகவர்கள் இருக்காங்க, ஒன்று பேசலாம். என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? அந்த அடையாள அட்டையெல்லாம் எப்போ கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? நேற்று நாளே கொடுத்துட்டாங்க, ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. ஏற்பாடுலாம் மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வாகனங்கள் உள்ளே அனுமதிக்கல. செல்ஃபோன்ஸ் மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ், அந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டமே இது உள்ள அலோடு எதுவும் பண்ணல. மக்களுக்கான ஏற்பாடுகள் நல்லா பண்ணியிருக்காங்க. வேட்பாளர் முகவர்களுக்கும் எங்களுக்கு உள்ள தண்ணி பாட்டிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பாதுகாப்பாக, ஒரு அமைதியான முறையில், அழகான முறையில் அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு பணி பண்ணுறதுக்கு. வாக்குப்பதிவு எப்படி அமைதியான முறையில் நடந்துச்சோ அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கையும் அமைதியான முறை நடந்துக்கும். அருமையான பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வழி முழுகவே நல்ல பாதுகாப்பு. வாகனங்கள் தடுக்கப்பட்டிருக்குது. வாகனங்கள்லாம் முன்னாடியே ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி போட்டு உள்ள நடந்து போகிறோம். வெளியே டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து மேலே போகிறதுக்காக டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை, அருமையாக இருக்குது. இவர் கூறியதை போலத்தான் இங்கே இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரக்கூடிய நபர்கள் ஏற்கனவே அடையாள அட்டை வைத்திருந்தாலும் கூட ஒரு முழுமையான சோதனைக்கு பிறகு ஒவ்வொருவராக உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். சரியாக 7:30 மணிக்கு அந்த ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்படும். 8 மணிக்கு முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தற்பொழுது தயார் நிலையில் இந்த வாக்கு எண்ணிக்கை மையம் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.